டியோப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உலக ஊடகங்களை திரும்பி பார்க்க வைத்த வைத்தியர் அர்ச்சுனா அவருடைய பதவி பறிபோகுமா என்ற செய்தியூடாகத்தான் இணைந்திருக்கின்றோம். தமிழர் பகுதியில் அதிகம் பேசுபொருளாக இருந்த வைத்தியர் அர்ச்சுனா தொடர்பில் இலங்கையில் இருக்கின்ற ஊடகங்கள் அனைத்திலும் செய்திகள் வெளியாகி இருந்த பொழுதும் தற்பொழுது வைத்தியர் அர்ச்சுனா குறித்து சர்வதேச ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இவர் குறித்து அதிகமாக சர்ச்சைகளான செய்திகள் வெளியாகினாலும் தற்போது அவருடைய பதவிக்கு ஆபத்தா, அவருடைய பதவி பறிபோகுமா என்ற கேள்வி எழுப்பும் விதமாகத்தான் அனைத்து ஊடகங்களிலும் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது. இதில் முக்கியமாக என்னென்று பார்த்தால், ஒரே நேரத்தில் 2 அரசு வேலை பார்த்து கொண்டு நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்க முடியாது. ஆனால் வைத்தியர் அர்ச்சுனா தன்னுடைய பதவியை ராஜினாமம், அதாவது வைத்தியர் பதவியை ராஜினாமம் செய்யாது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னுடைய பதவியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அப்படி இருக்க முடியாது. இதனால் இவருடைய நாடாளுமன்ற பதவிக்கு ஆபத்து வருமா என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதாவது எல்லோருக்குமே தெரியும், வைத்தியர் அர்ச்சுனா சுயேட்சை குழு 17 ஊசி சின்னத்தில் போட்டியிட்டு அவர் அதிகமான விருப்பு வாக்குகள் பெற்று நாடாளுமன்றத்திற்கும் சென்றிருந்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கு பற்றிய அர்ச்சுனா தொடர்பில் அதிகமாக சர்ச்சையான செய்திகளே வந்த வண்ணம் இருந்தது. ஆனாலும் அவர் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னுடைய பதவியை பெற்ற பின்னரும் சில சர்ச்சையில் சிக்கியிருந்தாலும் தற்போது அவருடைய பதவிக்கு ஆபத்தா என்ற மாதிரி அமைக்கின்றது. பொதுவாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் 2 அரச உத்தியோகத்தர்களாக பணியாற்ற முடியாது. அதாவது ஒரே ஒரு அரச வேலையில் மாத்திரம் தான் இருக்க முடியும். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இதற்கு முன்னும் அவர் ஒரு அரசு வேலை பார்த்திருந்தால் அந்த வேலையை ராஜினாமம் செய்ய வேண்டும். ஆனால் வைத்தியர் அர்ச்சுனா வைத்தியராக தன்னுடைய பதவியை ராஜினாமம் செய்யாதுதான் சுயேட்சை குழுவாக பதிவிட்டு நாடாளுமன்ற தேர்தல் போட்டியில் பங்கு பற்றியிருந்தார். அதில் அவர் வெற்றி பெற்ற பின்னதாகவும் நாடாளுமன்றம் சென்ற போதிலும் அவருடைய வைத்தியர் பதவியை ராஜினாமம் செய்யவில்லை. ஆனால் அவர் அப்படி செய்யாத பட்சத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றுக்கொண்டு அவருடைய செயற்பாடுகளை தொடர முடியாது. அதனால் இவர் ஒரு அரசு வேலையை தவிர்க்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பப்பட்டு தற்பொழுது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இதற்கு முன்னதாக 1994ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வைத்தியர் ராஜித சேனாரத்ன தொடர்பான செய்திகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அதாவது அவர் ஒரு வைத்தியராக இருந்த பொழுதும் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்து தன்னுடைய பதவிக்கு சென்ற போதும் அவர் வைத்தியர் பதவியை ராஜினாமம் செய்யாது தன்னுடைய நாடாளுமன்ற பணிகளை நடாத்தி வந்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி இருந்தார். இந்த விடயம் தொடர்பில் அதிகமாக சர்ச்சையான செய்திகள் வெளியாகி இருந்த பொழுதும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் பின் தான் அவர் வைத்தியராக தன்னுடைய பணியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலில் ஈடுபாடு காட்டினார். அப்படித்தான் இந்த செய்தி எவ்வளவிற்கு சர்ச்சையாக பேசப்பட்டு அப்பொழுது வந்ததோ தற்போது அதே போன்றுதான் வைத்தியர் அர்ச்சுனாவும் தன்னுடைய வைத்தியர் பதவியை ராஜினாமம் செய்யாதுதான் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே வைத்தியர் அர்ச்சுனா இந்த விடயம் தொடர்பில் அவர் ஒரு காணொலியை பதிவிட்டிருக்கின்றார். அதில் தான் ஏற்கனவே வைத்தியர் பதவியிலிருந்து தன்னை அனைவருமே ஒதுக்கிவிட்டார்கள், அந்த பணியிலிருந்து தன்னை நீக்கிவிட்டார்கள். அதன் பின் தான் 17 போட்டியிட்டு தற்பொழுது நாடாளுமன்றம் சென்றிருக்கின்றனர் என்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் இந்த கருத்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாக அமைகின்றது என்று பலர் கூறி வருகின்றார்கள். ஏனென்றால் அவர் வைத்திய பதவியை ராஜினாமம் செய்யவில்லை. ஆகவே இது தற்பொழுது பேசு பொருளாக இருக்கின்றது. ஆகவே எல்லோருக்குமே தெரியும், வைத்தியர் அர்ச்சுனா அதிகமாக சர்ச்சையான செய்திகளில் தான் சிக்குகின்றார். அண்மையில் கூட நாடாளுமன்றம் கூட்டத்தொடருக்கு சென்றிருந்த வேளை எதிர்க்கட்சி தலைவர் ஒருவருடைய கதிரையில் அமர்த்தவாறு காணொலி ஒன்றை பதிவிட்டிருக்கின்றார். அதிகமாக எல்லோருக்குமே தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு கூட்டு தொடருக்கு சென்றால் அங்கு காணொலிகள் பதிவிடுவதில்லை என்று. ஆனால் வைத்தியர் அர்ச்சுனா எதையும் பொருட்படுத்தாது அதிகமாக பல விடயங்களை முன்கூட்டியே செய்து வருகின்றார். இது அதிகமாக சர்ச்சையை கிளப்பி வருகின்றது. ஆகவே இந்த வைத்தியர் தரப்பிலிருந்து தன்னுடைய பதவியை தான் ராஜினாமா செய்திருக்கின்றேன் என்று தான் கூறியிருக்கின்றார். ஆனால் இது சட்டப்பூர்வமாக நடைபெறவில்லை என்றும் பலர் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். ஆகவே பொறுத்துதான் பார்க்க வேண்டும். வைத்தியர் அர்ச்சுனா தற்பொழுது சர்வதேச ஊடகங்களிலும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றார். அவருடைய பதவிக்கு ஆபத்து வருமா, அவருடைய பதவியை பறிபோகுமா என்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்ற நிலையில் கட்டாயம் இதற்கு வைத்தியர் அர்ச்சுனா தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு பதில் வர வேண்டும் என்று பலரும் எதிர்பார்க்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.